நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுகடிக்கு ஆசை இன்னைக்கு எபிசோட்ல என்னாச்சு அப்படின்றத சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம காமெடியா வந்து கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கந்திஷ்டி ஃபோட்டோவ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து விஜயாட்ட அந்த மனோஜ் காட்டுனாரு. "இதுல இருக்கிறத நல்லா பாருங்க. நீங்க தான்" அப்படின்னு ரோகிணி சொல்ல, இந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு கடுப்பான விஜயா, அந்த ஃபோட்டோவ தூக்கி வெளிய போட்டாங்க. அது என்னன்னு தெரியாம அண்ணாமலை திரும்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து, அதுக்கு விளக்கத்த குடுக்க போக செம்ம காமெடியா இருந்துச்சு. இந்த ஃபோட்டோவ ஏன் தூக்கி போடுற? அப்படின்னு விஜயா பார்த்து கேட்குறாரு. அதுக்கு முத்து, அந்த ஃபோட்டோவ நல்லா பாருங்க. அது நம்ம அம்மா தான் அப்படின்னு சொல்ல, வழக்கம் போல விஜயா கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலையும் அந்த ஃபோட்டோவ நல்லா உத்து உத்து பார்த்துட்டு, விஜயாவும் பார்த்துட்டு நக்கலா வந்து செம்மையா கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாரு. ஆனா, இப்ப கூட இந்த விஜயா வழக்கம் போல பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் மீனா தான் சொல்லி மீனா மேல பழி போடுறாங்க. ஸோ மீனாவ திட்டிட்டு இருக்காங்க. ஸோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்றியா? அப்படின்ற மாரி திட்டுறாங்க. ஒரு பக்கம் பூக்கொட்டி நல்லா வித்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன இப்படி வந்து ஃபோட்டோ மாதிரி ரெடி பண்ணி லாபம் பார்க்குறியா? அப்படின்ற மாரிலாம் வாய்க்கு வந்த மாரி திட்டிட்டு இருக்காங்க. அப்போதான் ஸ்ருதி வந்து, "ஏன் மீனாவ திட்டுறீங்க? இதுக்கும் மீனாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுக்கு நான் தான் காரணம். அன்னைக்கு நான் தான் உங்கள இந்த மாரி ஃபோட்டோ எடுத்து அத ஸ்டேட்டஸ்லயும், சோசியல் மீடியால வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இத பார்த்து யாரோ கந்திஷ்டி மாரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்ல, இப்போ இதுக்கும் மீனுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இத ஸ்ருதி தான் பண்றதான்னு தெரிஞ்சதுமே, இந்த விஜயா எதுவும் பேசாம வாய மூடிக்கிட்டாங்க. ஆனா, இவ்வளவு கலவரத்திலயும் இந்த மனோஜ் இந்த ஃபோட்டோவ நான் என்னோட ஷோரூம்ல மாட்டிக்கவா? வேணாமா? அப்படின்ற மாரி கேட்க, விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையா கடுப்பாகுது. இந்த ஃபோட்டோ மட்டும் நீ ஷோரூம்ல வச்சீன்னா, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாரி இப்ப விஜயா வந்து கோவப்படுறாங்க. ஒழுங்கு மரியாதையா எடுத்து தூர போடு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ரூம்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ரோஹிணியும், மனோஜும் ஷோரூமுக்கு போறாங்க. அங்க அவன் கடையில வேலை பார்க்குற ஒரு பையன் வந்து விஜயாவோட அந்த கந்தர்ச்சி ஃபோட்டோவ வச்சு பூஜை பண்ணி மாலை போடுறதுக்கு போகும்போது, இத பார்த்த மனோஜ் அப்படிலாம் பண்ணக்கூடாது. தூக்கி போடுன்ற மாரி சொல்லிடுறான். அப்பதான் மனோஜுக்கு சந்தோஷி சார் கால் பண்ணி, லாபத்தில ஷேர் குடுத்துருக்காரு. அதாவது பொருள் வித்து குடுத்ததுக்கு உனக்கு இன்சென்டிவா 10,00,000 வந்து அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அந்த மெசேஜ மனோஜ் பார்த்ததும் ரோகிணிட்ட காட்டி சந்தோஷப்பட்டுருக்காரு. இதுக்கெல்லாம் அந்த கந்திஷ்டி ஃபோட்டோ தான் காரணம் அப்படின்னு மனோஜ் வந்து நம்பிக்கிட்டு, அத திரும்பவும் கொண்டு வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரோகிணி அத வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. நாம இந்த மாரி ஃபோட்டோ வச்சு பூஜை பண்றோம் அப்படின்ற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சுச்சுன்னா, தேவையில்லாம திட்டுவாங்க அப்படின்ற மாரி ரோகிணி சொல்றாங்க. பணத்துக்காக இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு கோவப்படுவான்னு சொல்லி ரோகிணி அத தடுக்குறாங்க. அப்பதான் மனோஜோட அந்த பார்க் ஃப்ரெண்டு வந்து வராரு. ஈசிஆர்ல ஒரு வீடு வந்து விலைக்கு வருதுன்ற மாரி இப்போ அந்த மனோஜ பிரெயின் வாஷ் பண்றாரு. அதுவும் 5,00,00,000 மதிப்புள்ள வீடு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமா உனக்கு நான் 3,00,00,000க்கு வந்து வாங்கி தரேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. மனோஜ் ஆரம்பத்தில வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்ச நிலையில, அந்த வழக்கம் போல ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்த காட்டி இப்போ மனோஜ அரை மனசா ஒத்துக்க வைக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில இப்போ ரோஹிணியும் மனோஜும் பார்த்தீங்கன்னா, அந்த வீட வந்து லோன் போட்டாச்சும் வாங்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வராங்க. கடைசியா என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த வீடு வந்து வில்லங்கத்துல இருக்கிறதால, கையில இருக்கிற லாபத்தெல்லாம் இழந்து ஏமாற தான் போறாங்க. இந்த சமயம் இப்போ ஜீவா வந்து சென்னைக்கு திரும்ப வராங்க. முத்துவும், ஜீவாவும் இப்ப அடிக்கடி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அப்படி அவங்க பேசும்பொழுது, மனோஜ் பத்தின விஷயங்கள ஜீவா வந்து முத்துட்ட சொல்லலாம். அவங்க குடுத்த 30,00,000 பத்தியும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுல ரோஹிணி மேல இப்போ முத்துவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் தேடி போனாரு. அங்க ஆனா காசு அதிகமா செலவாகுது அப்படின்றதால, அத நானே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாரி அவரும் இப்போ அவரோட வேலைய ஆரம்பிச்சுட்டாரு. நாளைக்கான ப்ரோமோ செம்ம காமெடியா வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ மீனாவ ஒருத்தன் ஃபாலோ பண்ணான் இல்லையா? அவன் முத்து வீட்டுக்கே வந்து அண்ணாமலைய பார்த்து, "நான் காதலிக்கிற பொண்ணு இந்த வீட்ல தான் இருக்கா. நான் உங்கள கல்யாணம் பண்றதுக்கு உங்களோட சம்மதம் வேணும்." அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உடனே அண்ணாமலை யாருன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது, மீனா, முத்துவும் உள்ளேருந்து வெளில வராங்க. அப்போ முத்துவ பார்த்து அவனும் ஷாக் ஆகுறான். "அண்ணா நீங்க என்ன இங்கன்ற?" மாரி பேசிட்டு இருக்காங்க. "நான் லவ் பண்ற பொண்ணு இங்க தானே இருக்கு." அப்படின்னு சொல்ல, "நீ யார்டா சொல்ற?" அப்படின்னு கேட்கும்பொழுது தான் அவன் மீனாவ கை காட்டுறான். அதோட கடைசியா பார்த்தீங்கன்னா, "எனக்கு லவ் பண்றதுக்கு ஐடியா குடுத்ததே இந்த முத்தண்ணன் தான்." அப்படின்னு சொல்ல, செம்ம காமெடியா இருந்துச்சு. மீனாவுக்கு செம்மையா கடுப்பாகுது.